இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஃபெட்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான். சரியா? ஜேஃபெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜேஃபெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்இடினா என்னென்னு பார்க்கணும். எஃப்இடி என்ன அர்த்தம்னா ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இதில் பொதுவாக ஒரு 3 விஷயமுங்க நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு கேட்டுன்றது ஒன்று இருக்கும், ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்கும், சோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு படிக்கும் போது நம்மளுக்கே தெரியுது, சோர்ஸுன்றது எதுனா ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். ட்ரெயினுன்னா என்ன, நம்ம ஒரு சிங்க், நம்ம வீட்டில் ஷிங்க்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அங்கே போய் ட்ரெயின்னு ஒன்று இருக்கும். ட்ரெயின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா அங்கே ஏதோ ஒன்று அதுக்கிட்ட போகுது, அதுலேருந்து அது வழியாக போகுதுன்றது கூட சொல்லலாம். சரியா? கேட்டுன்றதுன்னா நார்மலாக நம்ம எஸ்சிஆர் அதில் ட்ரையாக்கில் பார்த்த மாதிரி கேட்டுன்றது ஒரு இது நம்ம யூஸ் பண்ணி அந்த அந்த டிவைஸை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு டெர்மினல் கூட சொல்லலாம். அதை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட் இப்போது இந்த ஃபெட்டு பார்த்தோம்னா 2 விதமான இது பிரியுது, 2 பார்ட்ஸாக பிரியுது. ஃபஸ்ட்டு ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டார், இன்னொன்று மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டார். இந்த 2 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சாப்டரில். இந்த சாப்டரில் இது முக்கியமான ஒரு 12 மார்க்காக கூட வரும். சரியா? அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டார்னால் என்ன? இந்த ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இதுலேயே 2 விதமாக பிரியும். ஓகேவா? நம்ம இதை நான் இதுக்கு எடுக்கிறேன், நோட்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 டெர்மினல் டிவைஸ். சரியா? வோல்டேஜ் கண்ட்ரோல் செமிகண்டக்டர் டிவைஸ். இதில் கண்டக்ஷன் எப்போ நடக்கும்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஒன்லி. இது வோல்டேஜ் எது மூலியம், இதில் கண்டக்ஷன் எதுனாலனா மெஜாரிட்டி கேரியர்ஸால் மட்டும்தான் இதோடைய கண்டக்ஷன் நடக்கும். இதில் 3 டெர்மினல் இருக்குது, கேட்டு, சோர்ஸு, ட்ரெயின். ஓகேவா? இதில் நம்ம இங்கே பார்த்துக்கோங்க, இது ஆக்சுவலாக இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா இதில் ஒரு என்னன்றது இது என் சேனல் ஜேஃபெட்டுன்னு சொல்கிறாங்க. என் சேனல் ஜேஃபெட்டு ஏன் சொல்கிறாங்கன்றது கவனிங்க. இதாவது ஒரு பிஎன் ஜங்ஷன். கரெக்டாக இங்கே பி இருக்குது, பி டைப் செமிகண்டக்டர் இருக்குது, இது என் டைப் செமிகண்டக்டர். இங்கே என் டைப் செமிகண்டக்டர் ஒரு தின் லேயர், பி டைப் சப்ஸ்ட்ரேட், பி டைப்புன்றது ஒரு சப்ஸ்ட்ரேட். அது ஒரு நல்ல ஹெவிலி டோப்னு கூட சொல்லலாம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது ஒரு கேட். சரியா? கேட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கேட்டையும் அப்படியே எடுத்துன்னு போய் இங்கே கனெக்ட் பண்ணுறது ஒரு லெட் ஒயர். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேலே இருக்கிறது ட்ரெயின், கீழே இருக்கிறது சோர்ஸ். ஓகேவா? இதோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஜென்ரல் சிம்பிள். எஃப்இடிக்கும் இதுதான் சிம்பிள், என் சேனல் ஜேஎஃப்இடிக்கும் இதுதான் சிம்பிள், பி சேனல் ஜேஎஃப்இடிக்கும் இதுதான் சிம்பிள் எதுவுமே மாற போகிறதில்ல. ஓகேவா? இந்த என் சேனல் ஜேஃபெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே பெருசாக இந்த அதிகமாக இருக்கக்கூடிய ரீஜன் என் ரீஜனாக இருக்குது, அதனால் இது பேர் என் சேனல் ஜேஃபெட். சரி, இந்த என் சேனல் ஜேஃபெட்டு ஓகே. இதில் என்ன எதனால் இதில் எப்படி ஆப்ரேஷன் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போது என் சேனல் ஜேஃபெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா இதில் பொதுவாக 2 கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? 2 வோல்டேஜ் சொல்லலாம். ஓகேவா? விஜிஎஸ்க்கு அர்த்தம் என்னென்னா கேட் சோர்ஸ் வோல்டேஜ், விடிஎஸ்க்கு அர்த்தம் என்னென்னா ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜ். இந்த விஜிஎஸும் விடிஎஸும் 0, அதாவது வோல்டேஜே நம்ம அப்ளை பண்ணலை. அந்த இந்த சர்க்கியூட்டில் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணலை. நார்மலாக விடிஎஸ்னால் என்ன அர்த்தம்? ட்ரெயினுக்கும் எந்த விதமான கரண்ட்டும் நம்ம அப்ளை பண்ணலை. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த திக்னஸ் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் அரவுண்ட் த பிஎன் ஜங்ஷன் இஸ் யூனிஃபார்ம். திக்னஸ் டிப்ளீஷன் ரீஜன்றது நம்ம ஆல்ரெடி பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் சாப்டரில் வரும். அந்த பிஎன் ஜங்ஷன் டயோடில் டிப்ளீஷன் லேயர்னு ஒன்று இருக்குது. அந்த லேயர் மூலியமாக தான் நம்ம என்ன நடக்கும், அந்த லேயர் ரிவர்ஸ் பயாஸ்டாக இருந்தால் அதிகமாக இருக்கும், ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருந்தால் கம்மியாக இருக்கும்ன்றது பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு டெப்ளீஷன் லேயர் இருக்குது. அந்த பிஎன் ஜங்ஷன் இதில் யூனிஃபார்மாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ் இது தான். செகண்ட் கேஸ் என்ன, விடிஎஸ் 0வாக இருக்குது, விஜிஎஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 0, அதாவது நெகட்டிவ் சைடு போகுது. நெகட்டிவ் சைடு போனோடனே என்ன ஆகும்னா, இந்த ரிவர்ஸ் பயாஸ்டாக ஆகிடும். ரிவர்ஸ் பயாஸ்டாக ஆச்சுன்னா என்ன ஆகும், நெகட்டிவ் வோல்டேஜ் இஸ் அப்ளை டு த கேட் அண்ட் பி டைப் த பிஎன் ஜங்ஷன் ஆர் ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் ஹென்ஸ் த திக்னஸ் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீசஸ். இது மூலிமா இந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்குல்ல, இது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை கவனிச்சுக்கோங்க. ஓகேவா?
அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அட் அ பர்ட்டிகுலர் வோல்டேஜ் ஒரு பர்ட்டிகுலர் வோல்டேஜ் 2 டிப்ளீஷன் ரீஜனும் மேக் கான்டாக்ட் வித் ஈச் அதர். அதாவது இது ஒண்ணா சேர்ற அளவுக்கு பெருசா வளர்ந்துரும். அப்படி ஆகுற கண்டிஷன் பேர் என்னன்னா, கட் ஆஃப் கண்டிஷன் சொல்றாங்க. அடுத்தது வந்து விஜிஎஸ் வந்து 0வா இருக்கு. அடுத்த கண்டிஷன் இது. அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். விஜிஎஸ் வந்து 0. அதாவது விஜிஎஸ் 0வா வச்சுக்கிறோம் அப்படியே. ஆனா விடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஃப்ரம் 0, அதாவது பாசிட்டிவா மாத்துறோம். அப்படி மாத்தும்போது என்ன ஆகுது? ட்ரெயின் வந்து இப்போ பாசிட்டிவ் சப்ளையோட கனெக்ட் ஆயிடுச்சு. மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து என் டைப். மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து என் டைப் எலக்ட்ரான்ஸ். ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின் வந்து அது ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ட்ரெயின் டு சோர்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க, தப்பாக சொல்லிட்டேன். அதாவது ட்ரெயின்லேருந்து சோர்ஸுக்கு வர ஆரம்பிக்குது. ஓகேவா? Therefore, the magnitude of drain current depends on the number of majority carriers electron available in the channel. இது எதுலெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்குன்னா, மெஜாரிட்டி கேரியர்ஸ் அதாவது எலக்ட்ரானில், அதுக்கப்புறம் லென்த்து, கண்டக்டிவிட்டி, கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அப்ளைடு வோல்டேஜ், விடிஎஸ். இந்த 5 விஷயத்துலையுமே இந்த ஐடின்றது என்ன சொல்கிறது நம்பி இருக்கு. இதை நம்பி தான் இது இருக்குது. இது எதனால நான் தெளிவாக இங்கே சொல்கிறேன், கவனிங்க. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோ. நார்மலாக இங்கே படிக்கிறதே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பற்றி தான். ரெசிஸ்டன்ஸ்னால் ஆர்எஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்/ஏன்னு தெரியும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல்/ஏன்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல. அந்த ரோன்றது என்ன? ஒரு ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட். அதை வச்சு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஐடின்றது என்ன? ஒரு கரண்ட்டு தான். அதுவும் ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுது. அப்போது விடிஎஸ்னா வோல்டேஜ் ஆஃப் ட்ரெயின் சோர்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? ஏ இன்ட்டு விடிஎஸ். இங்கே கவனிங்க, ஏ கீழே இருக்குது, இங்கே மேலே வந்துடுது. ரோ எல்லு மேலே இருக்குது, அது கீழே வந்தது. ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ், புரியுதா? இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு இதை வந்து ஒரு சம்மா கூட கொடுக்கலாம். அப்படி சம்மா கொடுத்தாங்கன்னா எப்படி ஐடியா கண்டுபிடிக்கணுன்றது இந்த ஃபார்முலா வச்சு தான் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, விடிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது த டெப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீசஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. டெப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீசஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த சேனல். விடிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. டெப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீசஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த சேனல். கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுது. thickness of the depletion region. Okay. As a certain value of VDS, the cross-sectional area becomes minimum. ஒரு value of VDSல வந்து cross-sectional area minimum ஆகும். When the gate to source voltage is increases further, a stage is reached at which two depletion region touch each other. It is called pinch off voltage. ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் இந்த VGS நம்ம கம்மி பண்ணிட்ட அப்புறமும் ஒரு வோல்டேஜ் வரும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 டிப்ளீஷன் ரீஜனும் திரும்பவும் கனெக்ட் ஆகும். அதாவது ஒன்றா காண்டாக்டில் வரும். அங்கே காண்டாக்டில் வர்றது வந்து கட் ஆஃப் கண்டிஷன் சொல்லணும். இங்கே காண்டாக்டில் வந்தால் பிஞ்ச் ஆஃப் கண்டிஷன். ரெண்டுத்துலையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து விஜிஎஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணுறோம், இங்கே விடிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இங்கே கேட் சோர்ஸ் வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல கட் ஆஃப் கண்டிஷன் இருக்குது, இங்கே பிஞ்ச் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. அவ்வளோதான். இதில் மற்றபடி எதுவுமே அவ்வளோ பெரிய கண்டிஷன் கிடையாது. இப்போது இதே மாதிரி தான் பி சேனல் ஜேஃபெட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த ஜேஃபெட்டில் உங்களுக்கு ட்ரெயின் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் கேட்டாங்கன்னா பி சேனலை பற்றி எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? இருந்தாலும் கற்றுக்கோங்க. இது என்னன்றது ஒன்றுமே இல்லை, சேம் சிம்பிள் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே எண்ணுக்கு பதிலாக பியாக மாறிடும், அவ்வளோதான். இங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பார்த்துக்கோங்க. விடிஎஸும் விஜிஎஸும் 0வாக இருந்தால் இங்கேயும் 0வாக தான் இருக்கும். அந்த கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகாது. விடிஎஸ் இங்கே நெகட்டிவ் பண்ணுறாங்க. அங்கே நம்ம நார்மலாக என்ன பார்த்தோம், 3வது கண்டிஷனில் விடிஎஸ் வந்து பாசிட்டிவ் பண்ணுவோம், விஜிஎஸ் வந்து 0வாக இருக்கும். இங்கே ஆனால் விடிஎஸை நெகட்டிவ் பண்ணிவிட்டு விஜிஎஸை 0 வச்சுக்கிறாங்க 2வது கண்டிஷனில். அப்போ என்ன ஆகும்? சோர்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ் டு ட்ரெயின். அங்கே வந்து ட்ரெயின் டு சோர்ஸ் போது இங்கே சோர்ஸ் டு ட்ரெயின். ஆஸ் த ஹோல் வித்தின் த பி சப்ஸ்டேட். அங்கே எலக்ட்ரானிக் ஹோல்ஸ் பி சப்ஸ்டேட் மூவ் டுவர்ட்ஸ் த ட்ரெயின் while being repelled from the source. The value of the current is restricted only by the channel resistance and is seen to increase with a decrease in VDS ohmic region. However, once the pinch of voltage VDS is equal to VP, the current IDS saturates at a particular level IDSS, during which the device acts like a constant current source. ஒரு என்ன ஆகும்னா, இப்போ நார்மலாக இதில் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், எந்த வித டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த விபி பிஞ்ச் ஆஃப் அக்கர் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு நார்மல் கரண்ட்டாக, அதை கான்ஸ்டண்ட்டாக இதுவாக ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் ஐடிஎஸ்எஸ். ஓகேவா?
அதே மாதிரி இங்கே விஜிஎஸை வந்து பாசிட்டிவ் ஆக்குறாங்க, விடிஎஸை நெகட்டிவாக வச்சுக்கிறாங்க. அதை வச்சு ஒரு இது வருது. இதோடைய கண்டிஷன்ஸ் நீங்கள் எழுதணுமான்னு கேட்டால் மோஸ்ட்லி 90% வேணாம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஜேஃபேட்டோடைய ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்குன்னா, இதை வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட உங்களுக்கு நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். எங்கடா சிஆர் ஜேஃபெட் தானே இப்போ பார்த்தனுக்குதா ஜேஃபெட். ஓகே, இங்கே கவனிங்க. ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக். Drain characteristic represents the variation of drain current with the drain source voltage for different values of gate source voltage. Drain characteristic graph ID is equal to FVDS ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த கிராஃப்கான ஃபார்முலாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபை முதல்ல இங்கே கவனிச்சுக்கோங்க. சரியா? இதுதான் இந்த கிராஃப். இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓமிக் ரீஜியன் ஸ்மால் VDS இருக்குது. increases linearly with VDS, device acts as a variable resistor. அதாவது கம்மியான VDS இருக்கும்போது ID வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கம்மியான VDS இருக்கும்போது ID இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? டிவைஸ் ஆக்ட்ஸ் as a வேரியபிள் ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார் மாதிரி ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து சேச்சுரேஷன் பிஞ்ச் ஆஃப் ரீஜியன். சேச்சுரேஷன் பிஞ்ச் ஆஃப் ரீஜன்னா இந்த ரீஜன். சரியா? சேச்சுரேஷன் ரீஜன் இதுதான் சொல்கிறாங்க. இந்த ரீஜன் என்னாவது, VDS எக்ஸீட்ஸ் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். ஒரு வோல்டேஜ் வந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல, அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வந்து தாண்டிடுது. ID ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ID வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுது. ஜேஃபெட் ஒர்க்ஸ் அஸ் அன் ஆம்ப்ளிஃபையர், ஒரு ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் இங்கே பிரேக் டவுன் ரீஜனை கொடுக்கல, இருந்தாலும் இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம எழுதிக்கோங்க. பிரேக் டவுன் ரீஜன் ஒன்று இருக்குது. அது வந்து வெரி ஹை VDS வந்து ஒரு குறிப்பிட்ட இது தாண்டி போயிட்டோன்னே ஒரு அவலான்ச் பிரேக் டவுன் நடக்கும். ID ரைசஸ் ரேப்பிட்லி, தபால்னுட்டு அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இங்கே பிரேக் டவுன் நடந்து கம்மியாகாது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஓகேவா? அவ்வளோதான். எஃபெக்ட் ஆஃப் VGS பிகம்ஸ் மோர் நெகட்டிவ், சேனல் நேரோஸ், ட்ரெயின் கரண்ட் டிக்ரீசஸ், பிஞ்ச் ஆஃப் அக்கர்ஸ் இயர்லியர். அதாவது VGS வந்து நெகட்டிவ் ஆக சேனல் வந்து நேரோ ஆகுது, ட்ரெயின் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, பிஞ்ச் ஆஃப் அக்கர்ஸ் இயர்லியர். அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜேஃபெட். ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் வந்து ID is equal to F into VGS. அங்கே F into VDS பார்த்தோம், இங்கே VGS with VDS maintained in saturation region. At VGS is equal to 0, drain current is maximum. Drain current மேக்ஸிமமாக இருக்குது. VGS வந்து 0வாக இருக்கும்போது drain current மேக்ஸிமமாக இருக்குது. இந்த மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து IDSSன்னு சொல்கிறாங்க. As VGS become more negative, ID decreases. At VGS is equal to VGS offline, ID becomes 0. ஆக்சுவலி நம்மளுக்கு கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக் கர்வ் தப்பு இது. ஓகே, இது மாஸ்ஃபெட். இது நான் ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் வருங்க. ட்ரான்ஸ்ஃபர் இதுதான் இந்த கர்வ். என்னடா இது? இங்கே கவனிங்க. VGS சரியா? இது நெகட்டிவ்லேருந்து வரும்போது ஒரு இன்க்ரீஸ் வருது. கரெக்டாக? இங்கே 0 அண்ட் வரும்போது இங்கேருந்து நம்ம இந்த நார்மலாக -3 வோல்ட், -2 வோல்ட், -1 வோல்ட், VGS is equal to 0. அதாவது இது ரெண்டுமே கவனிங்க. அதாவது ஒரு இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேருந்து இங்கே வந்து சேச்சுரேஷன் ரீஜன். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்கோட கர்வ். அவ்வளோதான். சரியா? இதில் ஓமிக் ரீஜன்ஸை பார்த்தோம், சேச்சுரேஷன் ரீஜன் பார்த்தோம், கட் ஆஃப் ரீஜன் பார்த்தோம், பிரேக் டவுன் ரீஜன் பார்த்தோம். மற்றபடி இது அவ்வளோதான் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்.